அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது. பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது, இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது. இதெல்லாம் விஷயம். இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும். பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1/12 31/12 வரைக்கும் 31 நாட்கள் இந்த 12 ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இதுதான் கிருஷிலாக மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும். இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம். பட் இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொடக்ஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த விஷயம் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 3ஆம் தேதியில் தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பட் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா 2 பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேர். மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக வச்சு தான் நம்ம பலாபலன் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறச்சு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு பொது பலன். பட் ஒரு 50% உங்களுக்கு இந்த ராசிக்கு உன்னர மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. சரி, நம்ம இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செல்லலாம். அன்புசார் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பட் 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். பெரிய ட்விஸ்ட் என்னென்னா உத்தியோகத்தை தேடி செல்வீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வாண்டடாக நாம் எதிர்பார்த்துருக்கிறத விட நாம் போய் கேட்போம் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி யூனிஃபார்ம் ஆகிட்டு உத்தியோகத்தை தேடி போகக்கூடிய சூழ்நிலை, பொருளாதாரத்தை தேடி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும். பட் கடன்களை தேடி போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். வாண்டடாக போயிட்டு நம்ம எங்கே ஒரு இடத்துல இப்போ கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. அதுவும் நம்மளுடைய சுயமுயற்சியால் கிடைக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும். பட்டு வாகன கடன் கிடைக்கும், தனிநபர் அதெல்லாம் கிடைக்கும், ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக மருத்துவம் சார்ந்து ஏதோ ஒரு பாதிப்புகள் உருவாவதற்குண்டான சூழ்நிலைகள். அதனால் உடலையும் மனதையும் சரிவிகிதமாக வைத்து கொள்ளுங்கள். ஆமாம், இது தோல் சார்ந்த வியாதிகள், பட் 2 கைகள், தோள்பட்டை, கழுத்து, முதுகு, தண்டுவடம், இதன்படி இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்குண்டான சூழல் இருக்குது. ஏன்னா ராசியாதிபதி 6ஆம் இடத்துல சூரியனோடு இங்கே வக்ர அஸ்தங்கமானதால் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாகிறது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு கொஞ்சம் பின்னடைவுகளை தருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதனால் பாதுகாப்பாக இருங்க. பொருளாதாரத்தில் கணக்கு வழக்க சரியாக பார்த்துக்கோங்க. பட் இந்த காலகட்டத்தில் கேது பகவான் பயிற்சி ஆகிற வரைக்குமே நம்ம பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதோ, புதிய வீடுகள் வாங்குறதோ, இந்த விஷயங்களில் கொஞ்சம் வாஸ்து முறைப்படி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் செஞ்சாகணும். பட் வண்டி வாகனங்கள் சற்று பழுது பார்க்கக்கூட நேரிடும். பட் வீடுகள் மறுசீரமைப்பு பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பஞ்சமஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால
குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் செலவுகள் வைக்கக்கூடிய, அது மெடிக்கல் செலவாக இருக்கலாம், பட் அவருக்கு வந்து கல்வி செலவாக இருக்கலாம், பட் பயண செலவாக இருக்கலாம். ஆக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உண்டான நம்மளுடைய சேமிப்புகள் கொஞ்சம் கரையிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இந்த மாதத்தில் நடக்குது. பட் பாக்கிய சனி நிவர்த்தி ஆனதால் உங்களுக்கு எவ்வளவு செலவுகள் வந்தாலும் வரக்கூடிய பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு உண்டான வரவுகள் வந்துடுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்கிற வரைக்குமே இன்னும் ஒரு வேலையும் சரியாக அமையாத சுற்றின்னு இருக்கோம். பட் இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகு உத்தியோகங்கள் சிறப்பாக அமைந்துவிடும் என்பது உண்மையான கருத்து. 12ஆம் இடத்தில் குரு இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் பயணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், பதவிகள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், நமக்கு போஸ்டிங் கொடுப்பாலோ கொடுக்க மாட்டாலோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ கணினித்துறையில் வேலை செய்கிறவங்க, பட்டு பாராமெடிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, பட்டு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் ஏதோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள், அவருடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரி அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மாதம் மிதுன ராசி அவருடைய ராசியை பலப்படுத்தி நல்ல ஒரு சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு வெற்றியை தரும். வாழ்க வாழ்க வாழ்க.